நமக்கு இரட்சகராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு மகிமையான பலியை அவருக்கு செலுத்தி, தேவ சமூகத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு உகந்த பலியை செலுத்தி, அது மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதனை செய்து மிகுந்த நம்பிக்கையோடு ஒரு சமூகத்தில் காத்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு, தேவ பிள்ளையாகிய நமக்கு, கிருபையை பெற்ற நமக்கு, ஆவியை பெற்ற நமக்கு, பரலோக சமூகத்திலிருந்து தேவ ராஜ்யத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் இறங்கி வருகிறது. அது உன்னை நிரப்பட்டு வாய்ப்பு சும்மா வெறுமையா வைக்கிறது. இந்த ஆசீர்வாதம் பரலோகத்தின் மகிமைக்குரியது. அல்லேலூயா. இதை சொல்ல 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 வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கு. ஆமென். அல்லேலூயா. திரும்ப உங்களை கேட்கிற வார்த்தை என்பது என்னது? வார்த்தை என்பது என்ன? இது வார்த்தை என்பது விதை. திரும்ப நீ மறந்துடுற, சொல்றத நீ மறந்துடுற. வார்த்தை என்பது என்னது? விதை. திடீர்னு ராத்திரில தேவதூதன் இறங்கி வார்த்தை என்னன்னு கேட்பான். இதெல்லாம் நடக்கும், சும்மாலாம் கிடையாது, இதெல்லாம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. கேட்க பிசாசு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. அவன் கையை செய்ய வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ஆமென். சத்தியத்தில் நடக்கிற நீ, சத்திய வார்த்தை கேட்கிற நீ, சத்திய வசனத்தை நிக்கிற நீ, உன் வீட்டுக்குள்ள பிசாசு நிக்க முடியாது. சும்மா கட்டுக்கதையை பேசி, கைப்பாட்டை பேசி, நயவசமான வார்த்தைகளை பேசி, வஞ்சகமான இச்சகமான வார்த்தைகளை பேசினா பிசாசு பிடிவில் பண்ணி. ஆமென். சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லுவாங்க. என்னைக்கு இந்த வேத வசனத்தை வாழ்க்கைக்குள்ள, வீட்டுக்குள்ள, உனக்குள்ள கொண்டு வருகிறாயோ அற்புதம் தானா நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் வீட்டுக்குள்ள அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் வீட்டுக்குள்ள, இது சொல்றத பத்தி எனக்கு கவலை, அது நேரடியா போட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சத்தியத்தின்படி பேசினால்தான் சத்தியத்தை அடக்க கூடாது. ஆவியானவர் கொண்டு வருகிறாரோ அதை பேசி. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லி இருளிலே இருக்கிற ஜனங்கள் தான் என்னத்தை பார்த்தாங்க? எதை கண்டார்கள்? இருளிலே இருக்கிற ஜனங்கள் எதை கண்டார்கள்? பெரிய வெளிச்சம். அதுக்கு நிகரான வெளிச்சம் ஒண்ணுமே கிடையாது. சில பேர் தங்கள் வீட்டுகளிலே, கூடாரத்திலே, தன் வீட்டிலே, குடும்பத்திலே விருப்பப்பட்டு இல்ல, கடமைக்குன்னா விருப்பப்பட்டுலாம் கிடையாது. கடமைக்குன்னா சம்பிரதாயத்துக்குன்னா 4 பேர் பார்ப்பாங்களே, 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்களே என்று சொல்லி எதை ஏத்துறாங்க? எதை ஏத்துறாங்க? பேசுங்க சீக்கிரம். எதை ஏத்துறாங்க? அது அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏத்து. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தெரியாது உங்களுக்கு? செஞ்சே செய்ய பேச எது நல்ல கற்புறத்தை ஏத்து, அடுத்த விளக்க ஏத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏத்து என்பது என்ன தெரியுமா? ஆரோகணம். அதுக்கு பேர் என்னது? ஏத்து என்பது ஏறி போகுதல். ஆரோகணம் அதுக்கு பேரு. நீ புரிஞ்சுக்கணும். ஏத்து கொளுத்து சொல்ல மாட்டாங்க. கொளுத்து என்னது? கொளுத்து என்னது? கொளுத்தி போடு, எரிஞ்சிடும். கொளுத்து என்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏத்து. ஏத்து அர்த்தம் ஏறி போ, வாழ்க்கை மேல வரும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏத்து, ஏறி போகுதல் அப்படின்னா ஆரோகணம். அது ஏத்துறாங்க. எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? மினிமம் குறைந்தபட்சம் 6 மணிக்கு ஏத்துனா இது வந்தோடனே அவர் நிறுத்திட்டு நீ போய் என்ன பண்ணினா? நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? 24 மணி நேரம் எரியுதா? எரியுதா? இல்ல. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, இங்க ஒரு வெளிச்சம் இருக்குது. அதுக்கு பேர் என்னது? இதுக்கு என்ன பேர்? என்ன வெளிச்சம்? என்ன வெளிச்சம்? என்ன வெளிச்சம்? நல்லா நல்லா காது கேட்கல. நித்திய வெளிச்சம். நித்திய வெளிச்சம் ஆகுது. இந்த வெளிச்சத்தை வீட்டுல ஏத்துறா, இந்த வெளிச்சத்தை வீட்டுல கொண்டு வா. அது 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ள ஒரு தலைமையில ஏறியும். நீ நினைச்சாலும் அதை அணைக்க முடியாது. இந்த வெளிச்சத்தை வீட்டுல ஏத்தினா
இப்ப வேற எதை ஏத்தி ஹல்லேலூயா ஆமென் சொல்லுவோம். ஆமென் ஹல்லேலூயா. அப்ப வீட்டுக்குள்ள எந்த வெளிச்சம் வரணும்? எந்த வெளிச்சம் வரணும்? அந்த நித்திய வெளிச்சம் வந்தா அது யார் கையிலிருந்து வருது? அந்த வெளிச்சம் யாருடைய சமூகத்திலிருந்து வருது? அந்த வெளிச்சம் நீதியின் சூரியனிலிருந்து வருது. ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் உன் வாழ்க்கையில் நித்திய வெளிச்சத்தை கொண்டு வந்துருவாரு. இந்த வெளிச்சத்தை மல்கியா 4:2 ஒவ்வொரு நாளும் உன் வீட்டுக்குள்ள என்ன பண்ண? வெளிச்சத்தை ஏத்தி, விளக்கை ஏத்தி அந்த வெளிச்சத்தை கொண்டு வா. அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்படாத. நீ நரம்புகளை உருவாக்கினவர் சரியா ரத்தத்தை எங்க போடுவாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்பட்டோம். ஆமென். நல்ல புரிஞ்சுக்க. நடந்த ஞாயிற்றுக்கிழமை நீ ஜெபம் பண்ண எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமென். ஆராதனையில ஜெபம் பண்ண நீ பார்த்து நம்பனே நீ நினைக்கிறேன்னு தெரியாது. அவர் எதற்காக தன் சரீரத்திலே காயங்களை ஏற்றாரோ அந்த காயம், அந்த தழும்புகள் அவரை ஆராதிக்கிற ஒரு ஜனத்துக்கு அந்த காயம் வரவே கூடாது. கத்தி படவே கூடாது. யாருக்கு? யாருக்கு? அவரை ஆராதிக்கிற ஒரு ஜனத்துக்கு, அவர் ஜனத்துக்கு. நீ உன் உடம்புல காயம் வரக்கூடாதான். யார் காயத்தை ஏற்றாரு? அவர் வாங்கிக்கிறார் காயத்தை. அவருடைய தழும்புகள் குணமானோம், சுகமானோம். நமக்கு எதுக்கு வரணும்? கர்த்தர் குணமாக்குவார். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டு, உன் கண்ணீரை கண்டு, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயாவுல ஒரு அதிகாரத்தில் 53ஆம் அதிகாரத்தை ஆவியானவர் ஆராதனையில கொண்டு வந்தார். இந்த வசனத்தை படிக்க சொன்னாரு. எடுத்து வாசிக்க பார்ப்போம். 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. இந்த செய்திக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி எங்கள் மூலமாய் நம்ம ஏசாயா 53ஆம் அதிகாரம் படி 1 எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அப்படியா? வர 55 53 55. ஓ நாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அன்னைக்கு வாருங்கள். எங்க வரணும்? எங்க வரணும்? யார் வரணும்? வந்துருக்கியா? தாகமா வந்துருக்கியா? செய்திக்கு போறதுக்கு முன்னாடி உதாரணமான வார்த்தை ஒன்று சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. எப்படி வரணும் தேவ சபைக்கு? கர்த்தருடைய சபைக்கு எப்படி வரணும்? கர்த்தருடைய சபைக்கு எப்படி வரணும்? தாகமா வரணும். தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அன்னைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. எதை வாங்கி சாப்பிடலாம்? எதை வாங்கி சாப்பிடலாம்? எதை வாங்கி சாப்பிடணும் கர்த்தர் சொல்வார் நமக்கு. ஹல்லேலூயா. இதை சாப்பிட நீ பணம் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதை விலை கொடுத்து நீ வாங்க முடியாது. எதை விலை கொடுத்து வாங்க முடியாது? கேமரா ரோல் பண்ண ஒருத்தரி விடாத கேமரா. செய்தி நேரத்தில் அங்கே இப்படி அப்படியே ஒரு பின்ன உடவுடாது. சைலண்டா இருக்கு. வார்த்தை உனக்குள்ள வரும்போது, ஆவியான உனக்குள்ள இறங்கும் போது, கர்த்தருடைய சக்தி உனக்குள்ள வரும்போது, விடுதலையான வார்த்தை உனக்குள்ள வரும்போது, தீர்க்கதரிசன வார்த்தை உனக்குள்ள வெளிப்படும்போது, நீ ஆர்ப்பரிக்கணும் தவிர அங்கே இங்கே நீ அசந்தப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இதை வாங்கி புசிக்க நீ பணம் தேவையில்லை. பணத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. ஒருவன் வருகிறான், பவுலை தேடி வருகிறான். பவுலின் கையினாலே கர்த்தர் ஆச்சரியமான கிரியை செய்கிறார். பவுலை அங்கே தொட்டார்கள், சுகமாகிறார்கள். கட்சிப்பை தொட்டார்கள், அற்புத அடையாளம் நடக்கிறது. பவுலின் நிழல் பட்டவுடனே வியாதி சுகமாகுது, பிசாசு வருது. அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனால் விசேஷ விதமாய் அங்கீகரிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட ஒரு விசேஷ விதமான பவுல். பவுல் கைகளினாலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அவன் நிழல் பட்டவுடனே வியாதிகள் சுகமாகிறது, அற்புதம் நடக்குது. இதை மாய வித்தைக்காரன் ஒருவன் பார்த்து, மந்திரவாதி ஒருத்தன் பார்த்து அவன்கிட்ட வந்து,
தேவ மனுஷன் வந்து இந்த அதிகாரத்தை இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு தர நான் இதற்கு என்ன விலை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த அப்பத்தையும் இந்த சரீரத்தையும் இந்த ரத்தத்தையும் நீ பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். இந்த அதிகாரத்தை இந்த அபிஷேகத்தை எனக்கு தர வேண்டும், அதற்கு என்ன விலை நான் தர வேண்டும் என்று அவன் கேட்ட உடனே தேவ மனுஷன் சொல்லுகிறான், சபிக்கப்பட்டவனே சாத்தானே மகனே, கர்த்தர் உன்னை கலங்கடிப்பார், கர்த்தர் உன்னை அழிப்பார் என்று சொன்ன உடனே அவன் பைத்தியம் பிடிச்சவனை போல பார்ப்பான். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கோ. இந்த சரீரத்தையும் இந்த ரத்தத்தையும் நீ புசிப்பதற்கும் எங்கம்மா போறாங்க அவங்க? போட்டோம் ரைட்டு போட்டோம். புசிப்பதற்கும் பானம் பண்ணுவதற்கும் விலை கொடுக்க வேண்டிய அவசியம் ஒரே ஒரு விலை இருக்குது. என்ன விலை சொல்ல பார்ப்போம்? ஒரே ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது. என்ன சொல்ல பார்ப்போம்? இந்த சரீரத்தையும் இந்த ரத்தத்தையும் இந்த வாரத்தோட செய்தி முடியுது. ஞானஸ்தானத்தை குறித்த செய்தி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்த செய்தி, புது உடன்படிக்கை குறித்த செய்தி. கடந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லிட்டேன். மாதத்துக்கு ஒரு முறை அப்பம் புசிப்பதும் ரத்தம் பானம் பண்ணுவதும் என்று சில சபைகளை பண்ணுகிறார்கள். 6 மாதத்துக்கு ஒரு முறை செய்கிறார்கள், வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறார்கள், மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை செய்கிறார்கள். இது பரிசுத்த வேதாகமத்தில் எங்கேயும் எந்த இடத்திலும் எழுதப்படவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. போன வாரம் என்ன பார்த்தோம்? கிறிஸ்துவின் உபதேசம் தான், கிறிஸ்துவின் உபதேசம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அப்பத்தை செய்கிறவனும் இதை கொடுக்கிறவனும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அவன் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென் அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் யாரை தரிசிக்க முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. அதை ஆயத்தப்படுத்தணும். அதை மெல்லிய மாவை கொண்டு ஆயத்தப்படுத்தணும். சில பேர் பிரெட் கொடுக்கிறான், சில பேர் பண்ணு கொடுக்கிறான், சில பேர் வெள்ளை வெள்ளையா இருக்கிறத கொடுக்கிறான். இது பத்தி இல்ல. ஆமென் ஆமென் சொல்லுவோம். அதை ஆயத்தப்படுத்தி எங்க கொண்டு வைக்கணும்? எங்க கொண்டு வைக்கணும்? பரிசுத்தமான மேஜையில வைக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பரிசுத்தமான மேஜை யாரு? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. கைத்தறிக்கதை வேண்டுது. அல்லேலூயா. இப்ப அதனுடைய நீட்சி, அதனுடைய தொடர்ச்சியான நீட்சியை நாம பார்க்க போறோம். அதை ஆயத்தம் பண்ணியாச்சு. அப்ப ரெடி ஆகுது. அது அப்ப ரெடி ஆகுது. நம்ம இப்ப பார்க்க போறோம். எடுத்து வாசி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46 47. டக்கு டக்கு இந்த வார்த்தைக்கான செய்தியை முடிச்சிருவோம். நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. அப்போஸ்தலர் 2:46 47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்திலே எப்ப நீங்க பாத்துருக்கீங்க. படிக்கிறது மட்டும் கேள்வி, கவனமா இருக்கணும். செய்தி வந்து டேவிட் ஆக கூட இந்த திருவிருந்தை குறித்த, உடன்படிக்கை குறித்த, கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்த இந்த பிரமாணம், இந்த உபதேசம் நமக்கு போதிக்கப்படுகிறது என்றால் ஆவியானவர் ஒரு பெரிய மாற்றத்தை உன் குடும்பத்திலே உனக்குள்ளே செய்ய போறார். அல்லேலூயா அல்லேலூயா. இது எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, இந்த உபதேசம் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, அவர் சொன்னார், என்னுடைய உடன்படிக்கை, என்னுடைய உபதேசம், என்னுடைய புதிய உடன்படிக்கை, இரத்தத்திலான புதிய உடன்படிக்கை எங்க பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கே அந்த வார்த்தை வெளிப்படுகிறதோ, அங்கே கர்த்தராகிய நான் அவர்கள் நடுவில் வந்து உலாவிக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தர், நமக்காக பலியான குற்றமற்ற பரிசுத்தமுள்ள தேவ ஆட்டுக்குட்டி, அவரை குறித்து பேசப்படுது. பரலோகத்தின் மகிமை சபையை நிரப்பும். அல்லேலூயா ஆமென். அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள். நான் திரும்ப சொல்றேன், நான் திரும்ப திரும்ப கூட சொல்ல முடியாது. இதை நீ எனக்கு கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுக்க. நீ அதுதான் உனக்கு திரும்ப சொல்றேன், உனக்கு அதுதான் டைரி கொடுத்தேன். நீ சொல்லும் போது வசனத்தை சொல்லும் போது எழுதிட்டு அதை எங்க போய் படிக்கணும்?
வீட்டுல போய் படிக்கணும். இங்க பேசும்போது நான் இங்க பார்த்து பேசும்போது நீ இங்க பார்த்து இருந்தீனா அவர்கள் நல்ல கவனி வார்த்தை பண்ணிக்க. படிக்கும் போது நீ பைபிள் பார்க்கலாம், வசனத்தை சொல்லும் போது நீ பைபிள் பார்க்கலாம், படிக்கும் போது சொல்லும் போது நீ கூட சேர்ந்து பார்க்கலாம். ஆனா சொல்லி முடிச்சபடி யாரை பார்க்கலாம்? தேவ சமூகத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே என்னைக்கு அனுதினா இன்னொரு வார்த்தை தினந்தோறும் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் யார ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப எப்ப விட்டாங்க? தெளிவா எப்ப விட்டாங்க? தினந்தோறும். எங்க விட்டாங்க? சபையில விட்டாங்க. அப்புறம் எங்க விட்டாங்க? வீடுகள் தோறும். அல்லேலூயா. உன் வீட்டுல ஜெப கூட்டம் வை. எவ்வளவு பசங்க வச்சு சந்தோஷம் ஜெப கூட்டத்துக்கு நீ ஊழியக்காரன் கொடுத்த காணிக்கை கேட்கல, ஊழியக்காரன் காணிக்கை கேட்கல, உன் விருப்பம் அது. ஊழியக்காரன் வீட்டுல ஜெபம் வைக்கிறதுக்கு நான் காணிக்கை எனக்கு தேவையில்லை. எல்லா பாசம் மாதிரி நான் கிடையாது. சோறாக்கி வை, ஆட்டுக்கறி வாங்கி, மீனை வாங்கினவா, சிக்கன் வை, குருமை வை, குழம்பு வை, மீனை வைன்னு கேட்கறவங்க கிடையாது. எனக்கு என்ன கூட நீ வீட்டுக்கு வந்தா? எனக்கு என்ன கூட? சுடுதண்ணி கொடு. சுடுதண்ணி ஒரு டம்ளர் சுடுதண்ணி போதும் எனக்கு. அல்லேலூயா. ஆமா, நீ நிறைய ஊருக்கு பாரு, மீட்டிங் வைமா. ஒரு நாள் 5 கிலோ கோழி வாங்கி என்ன பண்ண? முதல்ல கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துருமா, சாம்பார் வச்சிருமா, ரசம் வச்சிருமா, மீன் வாங்கி எறா கொஞ்சம் வைமா, நண்டு இந்த கூட கொஞ்சம் வாங்கி பூச்சி வச்சிருமா. கேஸ் வந்து வாங்கி அவர் போய் திட்டு என்ன பண்ண? அவரு திட்டு டீ குடிமா, காபி குடிமான்னு கேட்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சுடு தண்ணி மாத்திரம் கூட உன் வீட்டிலே செபிக்க வருகிற உன் ஜனத்துக்கு, உன் சகோதரனுக்கு, உன் சகோதரிக்கு டீ அல்லது காபி, பிஸ்கட் முடிஞ்ச சேர்த்து கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் சுகமா இருக்கிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் நன்மையா வச்சிருக்கிறாரு. நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க வீடுகளிலே அனுதினமும் ஜெப கூட்டம் வையுங்கள். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், 100 ரூபாய் தான் உனக்கு செலவு. எவ்வளவு செலவு உனக்கு? 100 ரூபாய். 2 பாக்கெட் இல்ல 3 பாக்கெட் பாலை வாங்கி டீயை போட்டு வச்சிரு. இந்த 100 ரூபாய் அல்லது 150 ரூபாய் மாசத்துக்கு ஒரு முறை உன் வீட்டுக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் ஆசீர்வாதத்துக்காக, உன் பாதுகாப்பிற்காக, உன் தலைமுறைக்காக, உன் வளர்ச்சிக்காக, உன் சுகவாழ்வுக்காக செய்ய முடியாத செலவு 150 ரூபாய் செலவு பண்ண முடியாது. ஒரு டேபிள் கடைசிக்கு 400 500 கட்டுற வீட்டுக்குள்ள ஃபுல்லா உட்கார்ந்து சீரியல் பார்க்கிறதுக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் செலவு பண்றத மாசத்துக்கு. உன் வீட்டுக்குள்ள இந்த மகிமையான வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தை, தேவ அபிஷேகம், கர்த்தருடைய மகிமை இறங்குவதற்கு மாசத்துக்கு ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் உனக்கு செலவு பண்ண முடியாது? முடியாதா? எப்ப வீட்டுல ஜெபம் வைக்க போற? எனக்கு தகவல் வரணும். நீ வீட்டுல டிஃபன் செஞ்சு சாப்பிட மாட்டோம், வீட்டுல சோறு சாப்பிட மாட்டோம். எப்ப சொல்லிடுறேன், வீட்டுல சோறு ஐயா சோறு ஆகிட்டா முடியாது. இட்லி டீ இருக்குதான் வீட்டுக்கு வர. இப்ப திரும்ப உனக்கு இப்ப சட்டம் அமலாகுது, சட்டம் நிறைவேறுது. இப்ப தேவ சமூகத்துல உன் வீட்டுல ஜெப கூட்டத்துக்கு சோறு ஆக்கா வரமாட்டோம். இட்லி, சட்னி, குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு செஞ்சா வரமாட்டோம். என்ன வைக்கணும் வீட்டுல? என்ன வைக்கணும்?
இந்த கூட்டத்தை கத்தர் அங்கீகரிப்பார். இந்த கூட்டத்தை நாங்கள் வரும்போது இதில் கலந்து போல கத்தர் திருப்ப கத்தர் அதிப கத்தர் வாழ்த்து கேட்போம். ஜெபிப்போம். இதை செய்யறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? அது 2 பேராவது 3 பேராவது எங்க கூட்டினாலும் யார் வராரு? யார் வராரு? நீ வீட்டுல கூட்டம் வச்சா நான் போய் எல்லாரையும் வாங்க 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 நான் கூப்பிடக்கூடாது. யார் கூப்பிடணும்? நீ தான் கூப்பிடணும். வந்தாலும் வரணும் யார் வருவாரு? அவங்க ஜனங்க வந்தாலும் வரணும் யார் வருவாரு? ஆண்டவர் வருவாரு. அவர் வந்தாலும் வரணும் யார் வருவாரு? ஊழியக்காரர் வந்துருவாரு. ஊழியக்காரர் வந்துட்ட கூட யார் வரணும்? இவன் வேற போயிட்டு அந்த வீட்டுக்கு யார் வந்து கூட இவன் சும்மா இருக்க மாட்டான். இவன் வேற எங்க போயிட்டான்? கூப்பிட்டா அந்த வீட்டுக்கு போயிட்டான், விசுவாசி வீட்டுக்கு போயிட்டான். என்ன சும்மா விட மாட்டான். அந்த கூட யார் வரணும்? வேற வழியே கிடையாது. வந்துதான் ஆகணும். சொல்லிட்டு ஊழியக்காரன் எங்கேயோ அங்கே வந்துதான் ஆகணும். வர மாட்டார வருவாரா? அவன் கூப்பிட்டான். மரத்து மலை ஏறி கூப்பிட்டான். நீ ஏறவே மாறிய கொஞ்சம் மேல கொஞ்சம் ஏறுனா விசுவாசம் கொஞ்சம் அதிகமாகணுமே. அவன் மேல ஏறினா காட்டாத்தி மரத்தின் மேல உன்னை கட்ட சொல். கொஞ்சம் விசுவாசத்துல மேல வா, கொஞ்சம் நம்பிக்கையில மேல வா. என்ன கூப்பிடு வீட்டுக்கு. நான் வந்தா ரட்சிப்பு வீட்டுல வர்றது. நான் வந்தா வீட்டுல அற்புதம் நடக்கலாம். கூப்பிடு வீட்டுக்குள்ள வர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேதுரு கூப்பிட்டு வீட்டுக்கு கை பிடிச்சு ஆண்டவரே வாங்க போன பேதுரு வாங்க. எப்படி கட்டினாங்க வீட்டுல? ஜோரத்துல மேலாத ஜோரம். அது இப்ப டைபாய்டு. என்ன பண்ணுது? டைபாய்டு. பேதுரு மாமிக்கு கரெக்டா பேதுரு யார் கூப்பிட்டு போயிட்டாரு? இயேசு கூப்பிட்டு போயிட்டாரு. போனாரு, கையை பிடிச்சாரு. ஜோரம் ஆயிடுச்சு. எப்படி வீட்டுக்கு போறாரு? வந்தாருன்னா உன் கையை பிடிப்பாரு. வீட்டுல உள்ள கையை பிடிப்பாரு. அற்புதம் நடக்கும். வீட்டுல புடிச்சுக்க கையை பிடிச்சு கூப்பிட்டு ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தினந்தோறும் அப்பமிட்டார்கள். தேவாலயத்தில் ஒருமனப்பட்டதை கூடி வந்தார்கள். வீடுகள் தோறும் அப்பமிட்டார்கள். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. மாசத்துல ஒரு முறை தான் முடியாது பிரதர். இங்க அந்த சட்டை இந்த பரிசுத்த வேதத்துல இல்ல பிரதர். பாஸ்டர் இல்ல பாஸ்டர். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6-7 எடுத்து வாசி. டக்கு மல்கியா டக்கு வாங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் நலபதி குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே. ஹல்லேலூயா. குமாரன் யாரை கணம் பண்றாரு? பிதாவை. ஊழியக்காரன் யாரை கணம் பண்றான்? தன் எஜமானை. ஹல்லேலூயா. கௌடி குமாரன் பையன் யாரை கணம் பண்றான்? அப்பா. வேலைக்காரன் யாரை கணம் பண்றான்? சம்பளம் கொடுக்கிறவன் எஜமான. எப்படி கோடி வித்தியாசம் ஆண்டவர் கூட பேசுறாரு. பிள்ளை யாரை கனப்படுத்துறான்? தகப்பனை. வேலைக்காரன் யாரை கனப்படுத்துறான்? தனக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமானனை. கீழ்ப்படின வார்த்தைக்கு நான் பிதாவானால் என் கணம் எங்கே? ஹல்லேலூயா. பதில் சொல்ல முடியுமா? விசுவாச மார்க்கத்தாரே, விசுவாசத்தில் நிற்கிறேன் என்று பிரசங்கம் செய்கிறவர்களே, நான் பிதாவானால் என் கணம் அங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகள் கத்த தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரதர் உன்னதான் பிரதர் கர்த்தர் கேட்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியில அவன் என்ன பண்ணுறவங்க நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா.
வித்தியாசமான வார்த்தை பாரு. நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஊழியக்காரன். யாரு கேட்கிறாரு? யாரு கேட்கிறாரு? யாரு கேட்கிறாரு? உங்களை இல்ல, உங்களை இல்ல. யாரு கேட்கிறாரு? அவர் நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அல்லேலூயா. யாரு கேட்கிறார்? ஒரு கேள்வி. அப்ப இந்த ஊழியக்காரன் கர்த்தருக்கு பதில் சொல்லுமா சொல்லக்கூடாதா? சொல்லுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். தேடி பார்க்கணும் எங்க இருக்குது. ஆண்டவரே அது சொல்றாரு, நான் உனக்கு எழுதி கொடுத்த பிரமாண புஸ்தகத்தை தொட. கர்த்தர் கேட்பாரு, அங்க போய் நிப்பாரு, நான் எழுதின பிரமாண புஸ்தகத்தை தொட. தோத்துட்டியா? எங்க இருக்குதுங்க? இங்க எங்க இருக்குது? மாசத்துல ஒரு முறை தான் நான் என் சரீரத்தை புசிக்கிறேன், என் ரத்தத்தை பானம் பண்ண. நான் எங்க உனக்கு ஆவியில் எழுதி வச்சுக்கிறேன்? சொல்லு காட்டு காட்டுன்னு கேட்பாரு. அல்லேலூயா. இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை இதை புசிக்கிறாயே அதை காட்டுன்னு கேட்பாரு. இல்ல 6 மாசத்துக்கு ஒரு முறை இதை புசிக்கிறாயே இதை காட்டுன்னு கர்த்தர் கேட்பாரு. இல்ல மாசத்துல 2வது ஞாயிற்றுக்கிழமை, மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை இதை கை கொடுக்கிறாயே எங்க நான் உனக்கு எழுதி வச்சுக்கிறேன் எனக்கு காட்டுறா என் ஊழியக்காரன் கர்த்தர் கேட்பாரு. கேட்பாரு கேட்க மாட்டாரு. காட்டுமா காட்டக்கூடாதா? இப்ப என்ன பார்த்து கேட்பாரு. நான் அங்க போயிட்டேன்னா கர்த்தர் கேட்பாரு, ஊழியக்காரனே, எனக்கு ஊழியம் செஞ்சவனே, வாரந்தோறும் என்னுடைய உடன்படிக்கையை கை கொண்டாயே எங்க நான் உனக்கு எழுதி வச்சுக்கிறேன் இதை எடுத்து அப்படியே காட்டுவா இருக்கேன். அல்லேலூயா. கைத்திற்கு அப்படியே காட்டுவேன். நீங்க தான் சொன்னீங்க. இதோ இப்படி பரிசுத்த வேதாகமம் ஒரு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இதையே கை கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பன்னெண்டாம் வசனத்தை படிக்கிறது. 12. நீங்களோ கர்த்தருடைய பந்தி. யாருடைய பந்தி அது? நம்ம பல நிகழ்ச்சிகளுக்கு போறோம், பல விருந்துக்கு போறோம், பல நல்ல நிகழ்ச்சிக்கு போறோம். அங்க ஒரு விருந்து நடக்குது. நடக்கலையா? நம்ம மட்டன் பிரியாணி போடுறாங்க, எறா தூக்கு வைக்கிறாங்க, சிக்கன் குருமா வைக்கிறாங்க, மீன் வறுத்த மீன் வைக்கிறாங்க, பாயாசம் கொடுக்குறாங்க, என்னென்ன பண்றாங்க. அதுதான் ஒரு விருந்து. அல்லேலூயா. இங்க ஒரு பந்தி, அதுவும் பந்தி தான். அந்த பந்திக்கு போய் அப்பதான் இலை போடுறாங்க. இலை கூட போடல, இலைய போடல. எங்களுக்கு முன்னாடி வந்து அப்பதான் சாப்பிட்டு போறாங்க. நாங்க போய் ஓரமா நின்று போய் உட்காந்துட்டோம். வெறும் டேபிள், காலி டேபிள் இருக்குது. அது மேல சீட்டு போடல, இலையும் போடல. அதுக்கு பின்னாடி 4 பேர் தான் பண்ணிட்டான். வந்த எப்பரா சாப்பிடுறாங்க. சீட்டு போடல, பேப்பர் போடல, இலைய வைக்கல. பின்னாடி வந்து 4 பேர். அறுக்க படுக்க வாரி வாயில போட்டு இந்த கோழி கொஞ்சம் அள்ளி வாயில போட்டு பின்னாடி நிக்கிற கோழி கொஞ்சம் என்ன பண்ணிட்டா இடம் கொடுத்து. ஆமென். ஆமா, நீ அரிசி போட்டு போயிட்டு போயிட்டு அது மெதுவா நின்று அந்த அரிசி என்ன பண்ணது? அந்த கோழி நீ போட்ட உடனே பறக்க என்ன பண்றது? கோழி ஒழுங்கு தின்னாது. கோழி மாத்திரம் ஆகாரத்தை. கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குறைச்சலாக்கி கொண்டிருக்கிறார்கள் சில பேர். அல்லேலூயா. அற்பமா பார்க்கிற பந்தியை நான் சில பேர் கடினமா பேசுறேன். சில பேர் நேரடியா கேட்டாங்க, நான் கேட்ட நேரடியா. மாசம் 1000 பேரு, 2000 பேரு, 5000 பேரு வர சபைக்கு உன் ஜனத்துக்கு சாப்பாடு போடுகிறாயே, கஞ்சி காய்ச்சி ஊத்துகிறாயே. சுடகஞ்சி குடிச்சு வரா போயிட்டாங்க. போய் என்ன கஞ்சி குடிச்சு வரா? சுடகஞ்சி குடிச்சுக்கிட்டு ஊருக்கு துட்டு வரா. நான் கேட்கிறேன், சாப்பாடு போடுற ரேட்டு நீ எப்படி போடுற? நீ ஆகாரம் போடு, வாரம் உன் ஜனத்துக்கு ஆகாரம் போடு. அந்த ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி போடுகிற உனக்கு
இந்த மெய்யான போஜனத்தை உனக்கு தர முடியுமா முடியாது? தர முடியுமா முடியாது? நான் கேட்கிற பயிற்சி, அந்த ஆகாரம் முக்கியமா இந்த ஆகாரம் முக்கியமா? அந்த ஆகாரத்தை உனக்கு செய்ய முடியுமா முடியாதா? இந்த ஆகாரத்தை உனக்கு செய்ய முடியுமா முடியாது. இதை செய்கிறவன் எப்படி இருக்கணும்? அப்ப நீங்க பரிசுத்தம் இல்லையா? பரிசுத்தமாக யார் தான் இதை தொடணும்? அப்ப நீ பரிசுத்தம் கிடையாதா? யார் தான் தொடணும்? ஆசாரியர் தொடணும். யார் தான் தொடணும்? இதை ஊழியக்காரன் தொடணும். பரிசுத்தமான சொல்றது இன்னைக்கு பரிசுத்த நாளைக்கு சில பேர் வீட்டுல நான் சொல்லிட்டு வந்தேன். நம்ம வீட்டுல 10 கட்டில கொண்டு ஏறி குத்துறான். சில பேர் எத்தனை கட்டில குத்துட்டா 10 அடிச்சு குத்துட்டான். அது என்ன பேரு? அதுக்கு என்ன பேரு? சொல்ல 10 கட்டில பேர் நியாய பிரமாணம். என்னது நியாய பிரமாணம்? அதுல 10ல 1 நீ மீறினாலும் அதிலே எழுதிருக்குது, இதில் ஒன்றை மீறுகிறவர் எல்லாவற்றையும் மீறினான். அப்ப இது வீட்டுல மாட்டி வச்சு இன்னும் சில பேர் கூட ஒரு சிவத்துல எழுதி வச்சிருக்கோம். 10 கட்டல அங்க போன முல்லைநகர்ல ஒரு சபை இருக்கு. முல்லைநகர் சத்தியபதி நல்ல அங்க ஒரு சபையில இருக்கோம். எதில் இருக்கிறாங்க உங்களா? எதில் இருக்கிறாங்க? எதில் இருக்கிறாங்க? நியாய பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது. நியாய பிரமாணம் உனக்கு என்ன தெரியாது? உனக்கு தலை சுத்தி நான் போக விரும்பல. சீனாய் மலையிலே மோசேயை கர்த்தர் வரவழைத்து தன் ஜனங்கள் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காக 10 கட்டளைகளை அவரே எழுதி அதை கொடுத்தார். யார் கையில் கொடுத்தாரு? மோசே கையில் கொடுத்தாரு. மோசே, என்னுடைய கட்டளைகள், இந்த கட்டளைகள் 10 கட்டளைகளை எழுதி நான் உங்களுக்கு தர, இதை கொண்டு போய் ஜனங்களுக்கு சொல்லி, நான் தான் உங்களை எகிப்திலிருந்து உங்களை அடிமைப்படுத்தது, உங்களை விடுதலையாக்கிற கர்த்தர், எனக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு உண்டாகும்படி இந்த கற்பனைகளை, இந்த 10 கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு எனக்கு பயந்து எனக்கு உண்மையாய் நடக்கணும் கர்த்தர் எழுதி கொடுத்தாரு. அல்லேலூயா. நடந்தானே எவனாது? வாங்கிட்டு வந்தனே கேள்விப்பட்டு வச்சிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது அவரே தன் விரலினால் எழுதி அதை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, ஒழிக்க வரல, அது என்ன பண்ண வந்திருக்கேன் நானு? நிறைவேற்றணும். கைத்திருக்கிறத நிறைவேற்ற மாட்டேன். அல்லேலூயா. தெளிவா புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு ஊழியர்களே. நியாயப்பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றினார். சுயாதீன பிரமாணத்தை கொண்டு வந்தார். புது உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அது அவருடைய அங்க வரேன் அவருடைய பத்திய அற்பமாய் சில ஊழியர்கள் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. நான் உண்மையாவே நம்புறேன். கடந்த வாரம் சொன்னபோது உண்மையாவே நீங்கள் அத்தனை பேரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், அதிர்ஷ்டசாலிகள், அங்கீகரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வெறுப்பிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான் சந்ததி, ஆபிரகாம் தலைமுறை, கிறிஸ்துவின் சந்ததி, உடன்படிக்கை உரியவர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆமென். இந்த மகா மேன்மையான பிரதானமான சத்தியத்தை உடன்படிக்கை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாக நான் சொல்றேன், உங்கள் தலைமுறை கர்த்தருக்காக பலிகி பெருகி கர்த்தருக்காக சாட்சியா இந்த பூமியிலே சுடர்களை போல அவர்கள் பிரகாசம் இருப்பார்கள். அல்லேலூயா. உன் குடும்பத்தை பார்த்து, வாழ்க்கையை பார்த்து, இப்ப இருக்க சூழ்நிலை பார்த்து பயப்படாத. இப்ப இருக்க சூழ்நிலை பார்த்து பயப்படாத. ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையை கர்த்தர் செய்வார். ஆமென். இதிலே நிலைத்திருந்தால், இதை கை கொண்டால், இந்த உடம்புக்கு நின்றால், இதை கை கொண்டால், இதுபடி வாழ்ந்தால், இதுபடி நடந்தால், இதை செய்தால், இதை நீ கை கொண்டால் அற்புதம் வாழ்க்கை நடக்கும். அதுதான் திரும்ப சொல்ற, ஒரு வாரம் சபைக்கு வராம நிக்காத. ஆமென். உன் வீட்டாரை கையை பிடிச்சு இழுத்துவா. பிசாசு அவனை சிறைப்படுத்தி அவளை வீட்டுல வச்சிடறான். நிக்காத, வீட்டுல வைக்காத. உன் வீட்டார வீட்டுல வைக்காத. அது யாரா இருந்தாலும் சரி, நான் திரும்ப சொல்றேன், குழந்தையா இருந்தாலும் சரி, வயதா இருந்தாலும் சரி, அவளை தேவசபை கொண்டு வந்து. ஆமென். அல்லேலூயா. இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் நீ புசித்து நீ பானம் பண்ணுவது ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சீக்கிரமா முடிக்க விரும்புறேன். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 4-8 வாசி. நீதிமொழிகள் 9, 4-5 வாசி.
புத்தியீனனை நோக்கி புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து. யாரை கூப்பிடுறாரு? படிக்க திரும்ப. புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். இந்த இடத்துக்கு வர எங்க வரணும்? கத்த சொல்றேன், நீதிமான்களை ரட்சிக்க நான் வரல. யாருக்கு வரல? நானே. அவன் நீதிமான், அவன் கோடீஸ்வரன், அவன் ஐஸ்வர்யன், அவனுக்காக நான் வரல. அவன் தனக்கு உண்டானதுல நிம்மதியா இருக்கிறான். அவன் தன் ஆசிரியர் பிரியமா இருக்கிறான். அவன் தன் அதிகாரத்துல பிரியமா இருக்கிறான். ஆனா அவங்களுக்காக நான் வரல. அவர் யாருக்காக வந்தாரு? நல்ல தெளிவா சொல்லுவோம். யாருக்காக வந்தாரு? கரெக்டா சொல்லுங்க. யாருக்காக வந்தாரு? சீக்கிரம் கரெக்டா சொல்லிட்டு 100 ரூபாய். கரெக்டா சொல்லிட்டு 100 ரூபாய். 100 ரூபாய் கிடையாது. யாருக்காக வந்தாரு? ஏசு யாருக்காக வந்தாரு? சொல்ல தெரியல. பாவி சொல்லுங்க. நீ யாரு? அப்ப நீ யாரு? இன்னும் யாரு? வருது. நீ யாரு? கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீ யாரு? உங்களை நினைச்சா ஹல்லேலூயா. நீதிமானா ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். சொல்லுங்க. நீதிமானா ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பாரு. நீதிமானா ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஹல்லேலூயா. ஆமென். யார் நீ? யாரு? அப்புறம் நீ யாரு? அப்புறம் நீதான் நீதிமான். உனக்கு எனக்கு நான் சொல்றேன், நான் யார் தெரியுமா? நீ நம்புற நம்பி உனக்கே உங்கள் நம்பிக்கை இல்லை. யாருக்கு நம்பிக்கை இல்லை? உனக்கே உங்கள் நம்பிக்கை இல்லை. நான் சொல்ல பாரு, நான் என்ன சொல்ல பாரு, என்னை அடையாளப்படுத்த பாரு. நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் கிருபையை பெற்றவன், நான் கர்த்தருக்காக நிற்கிறவன், நான் கர்த்தருக்காக வாழ்கிறவன், நான் கர்த்தருடைய ஆவியில உடையவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய ஜனம், நான் உடைய சரீரம், நான் உடைய மாளிகை. அவருக்காக நம்பிக்கை எடுக்க பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. யார் நீ? சொல். நான் பரிசுத்தவான். யார் நீ? பாவ அறிக்கப்பட்ட திரும்ப சொல்லக்கூடாது. என்ன அறிக்கப்படக்கூடாது? ஆமா, திரும்பத்துக்கு முன்னாடியே போய் என்ன பண்ணிடமா? பாவ அறிக்கை பண்ணிட்டு கையை காலை கை மாட்டாங்க சரியாய் வேற. திரும்ப எடுத்துட்டு உடனே எங்க போய் என்ன பண்றான்? பாவம் செய்யறான். ஆமென் சொல்லு பாப்போம். ஹல்லேலூயா. நீ யார் தெரியுமா? நீதான் பரிசுத்தவான். நீ யார் தெரியுமா? நீதான் நீதிமான். நீ யார் தெரியுமா? நீதான் அபிஷேகம் பண்ணப்பட்டாள். ஆமென். நீ யார் தெரியுமா? நீதான் கர்த்தருடைய ஆவியை உள்ள ஆளு. ஆமென் சொல்லுவாங்க. நீ யார் தெரியுமா? நீதான் கர்த்தரால் அழைக்கப்பட்டாள். ஆமென். நீ யார் தெரியுமா? நீதான் கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. நீ யார் தெரியுமா? நீதான் முத்திரை மோதிரம். ஹல்லேலூயா. நீதான் வெளியேறப்பட்ட மாணிக்க கல்லு. ஹல்லேலூயா. நீதான் கர்த்தருடைய மாளிகை. நீதான் கர்த்தருடைய ஆலயம். நீதான் கர்த்தருடைய நகரம். நீதான் கர்த்தருடைய தோட்டம். என்ன தோட்டம்? நீ யாருடைய தோட்டம்? நீ யாருடைய தோட்டம்?
ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துல யார் வந்தாரு? அந்த தோட்டத்துல யார் வந்தாரு? அந்த தோட்டத்துல யார் இருந்தது? யார் இருந்தது? நீ யாருடைய தோட்டம்? நீ யாருடைய தோட்டம்? சொல்லு, நீ யாருடைய தோட்டம்? நீ கர்த்தருடைய தோட்டம். அந்த தோட்டத்துல யார் வருவாரு? யார் வருவாரு? வருவாரா? உன்னை சந்திப்பாரா? ஆதாமே, ஏவாளே என்று கூப்பிடுறாரா? கூப்பிடுறாரா? கூப்பிட்டு உடன்படிக்கை கை கொண்டையா கேட்பாரு. எனக்கு பேரு என் வீட்டுல உன்னை வச்சுன, என் வீட்டுல பத்தி இருக்குது, அந்த பத்திய உடன்படிக்கை கை கொண்டாயா கேட்பாரு. என்ன சொன்னாரு? அதுக்கு முன்னாடி சனிக்கம் என்ன பண்றோம்னா, சனிக்கம் போயிட்டு என்ன பண்றாரு? காத்திருப்பு ஆராதனை, காத்திருப்பு ஆராதனை, சுத்திகரிப்பு ஆராதனை. இவர் போய் என்ன பண்ணி வருவாரு? காத்திருப்பு ஆராதனையும் சுத்திகரிப்பு ஆராதனை பண்ணிட்டு ஒன்னும் சுத்திகரிக்க முடியாது. எப்படி சுத்திகரிப்பாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி இதை விட்டான், இதை மறந்துட்டான், இதை மறந்துட்டான். நல்லா புரிஞ்சு, இதை மறந்துட்டான். வசனம் தெரியல அவனுக்கு, வசனத்தை மறந்துட்டான். எங்க போக போயிட்டு சோத்ரம் 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 காப்பா 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 சோத்ரம் சோத்ரம் ஹalleluya ஹalleluya கர்த்தாவே சுத்திகரி. கர்த்தா எங்கடா சுத்தி? ஏற்கனவே தான் உனக்கு கைவை அங்க உள்ள கூட்டு போய் தண்ணி நமக்கு என்ன பண்ணிட்டு ரத்தத்துல கை விடப்பட்டவன அங்கேயே உள்ள சுத்திகரிச்சுட்டா. நீ எழுந்திருக்கும் போதே யாவில் தானே வந்த, நான் தான் உள்ள சுத்திகரிச்சேன். என்ன பண்ண அக்கிரம செய்ய காரணங்களே என்னை விட்டு என்ன பண்ணீங்க? போட தூரம் போயிடுறேன். சுத்திகரிப்பா காத்திருப்பு கூட்டம் என்னத்துக்கு காத்துக்கிற? அங்க சுத்திகரிப்பு பண்ணிட்டு வந்து எங்க வீட்டுல வந்து என்ன பண்றான்? அடிக்கடி தட்டெடுத்து வீசுறான். பூசனுக்கு பொண்டாட்டி கலடா நடக்குது, சாப்பாடு தட்டு பறக்குது. சுத்திகரிப்பு ஆயிடுச்சு, சுத்திகரிப்பு ஆயிடுச்சு. வீண் மாயை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. வீண் மாயை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. நான் திரும்ப சொல்றேன், நீ என்றைக்கு மனம் திரும்பி இயேசுவே உன் ரட்சகர் என்று, உன் பாவத்துக்கு அவன் பரிகாரி என்று நீ உள்ள போய் ஞானஸ்நானம் எடுத்து இப்ப வெளிவருகிறாய். ஆவியானவர் உங்கள் அப்பே விட்டார். நீ பரிசுத்தமாக்கப்பட்ட அப்பவே, நீ அப்பவே சுத்திகரிக்கப்பட்ட. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு சுத்திகரிப்பு உனக்கு தேவையில்லை. போகணும் சுத்திகரிக்க சுத்திகரிக்க. அந்த 4:5 திரும்ப படிக்க. நீதிமொழி 9. புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி, உலகத்தில் இருக்கிற அறிவாளிகளை வெட்கப்படுத்தும்படி, உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களை வெட்கப்படுத்தும்படி, உலகத்தில் பைத்தியமாய் இருந்த, உதவாமல் இருந்த, அற்பமாய் எண்ணப்பட்ட, உதாசனப்படுத்தப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட நம்மை தேடி ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்களுக்கு கிடைக்காத மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் ஆமென். விசுவாசியா? ஆமென். நம்பலையா? நம்பலையா? நான் திரும்ப உன்னோட சொல்றேன், இதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. இவர் நமக்கு தேவனே கிடையாது. ஆச்சரியமா பண்ணிப்போம். ஆமா, இந்த தேவனுக்கு நமக்கு சம்பந்தம், உடன்படிக்கைக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த ஆராதனை நமக்குரியது இல்ல. யாருக்குரியது ஆராதனை? யாருக்கு? கரெக்டா சொல்ல. இந்த ஆராதனை முறைமையில யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. யாருக்கு? யூத குலத்துக்கு, தேவ ஜனத்துக்கு. நமக்கு இந்த தேவனுக்கு சம்பந்தமே கிடையாது. நீ புரிஞ்சுக்க. முதல்ல உனக்கு ஒரு மகா ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன். இங்கிருந்து வந்ததில்ல, இங்கிருந்து வந்த ரகசியம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை முறைமைகளும் பலிபடுத்துற முறைமைகளையும் புறஜாதிகளுக்கு நமக்கு கிடையாது. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இஸ்ரவேல் யூத குலம். அதை தான் செய்யறோம்.
யார் செய்த அவன் நம்மள தப்பா நினைச்சுக்குவான். இதைதான் அவர்கள் செய்கிறார்கள். யார் செய்த யார் செய்த கட்ட சொல்ல பார்ப்போம். அந்த அம்மா கை திரும்ப நல்லா கை திரும்ப கட்ட சொன்னாரு. பரலோகத்தில் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒழிய இப்படிப்பட்ட வார்த்தையில பேச முடியாது. அல்லேலூயா ஆமென். யாருக்கு யார் செய்து அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க அப்படியே படிப்படியா தலைமுறையா மேல போயிட்டே இருக்கிறான். புரிஞ்சுக்கணும். முதல்ல யூத குலத்துக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் கர்த்தர் ஆராதனை ஒழுங்கை கொடுத்தாரு. அவருடைய சொந்த ஜனம் அவர்தான். ஒரு வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்டி நாங்க வர டைம் கொஞ்ச நேரம் இந்த செய்தி முடிச்சிடறேன். மத்திய 10ஆம் அதிகாரத்துக்கு மத்திய 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாங்க உனக்கு தெளிவாய்க்கிற வசனத்தை கட்டு வாசி 5-6 இந்த 12 பேரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்று நல்ல கவனி. அவர்களுக்கு கட்டளையிட்டு 12 பேர் 12 சீசரை கர்த்தர் அழைத்து அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிற என்ன சொல்றாரு? நீங்கள் புறஜாதியார் என்ன கவனி. தெரியுது. எவ்வளவு நேரம் பரவாயில்ல. சத்தியத்தை என்ன பண்ணக்கூடாது, அடக்க கூடாது. இன்னைக்கு இதை செய்து முடியணும். அதனால வெயிட் பண்ணு. மகா மேன்மையான சுவிசேஷம் இது. சாயந்தரம் தான் நடக்க போகுது. சாயந்தரம் ஆமா. நீங்களே எப்படி வரணும்? எப்படி வரணும்? ஆமென். அல்லேலூயா. 6 மணிக்கெல்லாம் வந்துடணும். எத்தனை மணிக்கு வந்துடணும்? 6 மணிக்கு வந்துட்டா 9 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம். ஆமென். அல்லேலூயா. 6 மணிக்கு ஜெபம் ஆரம்பிச்சிடும். நீங்க பாடுறவங்க பாடிட்டே இருக்கலாம், ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஊழியக்காரங்க 5 மணிக்கு வந்துருவாங்க, 6:30 வந்துருவாங்க. அவங்க வந்துட்டா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆமென். செய்தியாளர் 7 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. ஆமா, அந்த 12 மேலே ரெடி ஆயிடுவார். சமையல் பண்றவர் வந்துருவாரு. இதெல்லாம் வேலை அழகா நடக்குது. கதை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றதுன்னா நம்ம கிறிஸ்துமஸ்க்கு ஒரு இதே சொல்றாங்க. சும்மா கூட்டாலும் கூட்டாங்க. இதே சொல்லி தப்பா நினைச்சுக்காங்க. சும்மா ஒண்ணு கொடுத்துட்டான். இதையே சொல்லிக்கலாம் எப்ப பார்த்தாங்க அப்படின்னு நினைக்காங்க. தப்பா எடுத்துக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை என்ன பண்ண கட்டின அழகா கட்டின. எப்படி கட்டின? எப்படி கட்டினா? அழகா கட்டின. நீ எப்படி வரணும்? அழகா வரணும். எப்படி வரணும்? எப்படி வரணும்? அழகா வரணும். ஆமா, சூப்பரா வரணும். ஏன்னா நீங்க அந்த கலரா நீங்க வந்து நின்னா அப்படியே பேட்சா நீக்க வச்சு வருகிற ஊழியக்காரி எப்படி வைக்கணும், வர வைக்கணும். நம்ம 2 பேராயர் வரும்போது அவங்களை பேராயரை வர வைக்கும் போது அழகாய் அவங்களை வரும்போது ஒரு கையில அழகா என்ன பண்ண போறான்? பூவெல்லாம் கொடுத்து என்ன பண்ண போறான்? வர வைக்க போறான். அல்லேலூயா. வரவேற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தவான் வரும்போது வரவேற்கணும். ஆமென். நீங்கள் அழகாய் வந்து நீங்க கலரா நின்னா அப்படியே உங்களுக்கு அழகா கலரா நிக்க வச்சு அந்த மகிமையை நான் பார்க்க போறேன். ஆமென். அல்லேலூயா. நான் மாத்திரம் சந்தோஷப்படுறதில்லை. யாரும் சந்தோஷப்பட போறாரு? நம்முடைய கர்த்தரும் சந்தோஷப்படுவார். ஆமென். அதனால அழகா அயன் பண்ணி போய் அயன் பண்ணிட்டு வீட்டுல போய் அழகா அயன் பண்ணி சூப்பரா கட்டிட்டு வந்துரு. யாரும் நிக்க கூடாது. யாராலும் வரலையோ அவங்களுக்கு சொல்லி எல்லாரும் வர சொல்லி. அல்லேலூயா. 12 பேரை கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் இலகோனி யாருக்கு? புறஜாதியார். யார்? நம்மள யாரு? புறஜாதிங்குதுல அந்த பூக்குதுல அந்த பூக்கில அந்த ஒரு சின்ன கோடுக்குது. அதை வெட்டு. என்ன ஜாதி? வெட்டிட்டா அந்த கிழக்கிற கோடு என்ன தெரியுமா? அந்த கோடு என்ன தெரியுமா? உனக்காக நிக்கிற உன் ஆண்டவர். கைத்தறி கதை இதெல்லாம் மகன் நீ இப்படிலாம் கைத்தறி எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த பர ஜாதி என்பதை அந்த வார்த்தையை ஒழிக்கவே இயேசு காலம் வந்து நின்றார். கைத்தறி கதை. அல்லேலூயா. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது. பர ஜாதி என்பதை மாற்றவே பாவ பூவமாக்க அந்த பூக்கு பார்க்கிற அந்த கோலா அதை தாங்கி நிற்கிற தேவனாக நமக்காக வந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சமாரியா பட்டணங்களில் பிரவேசிக்காமல் காணாமல்
காணாமல் போன, என்னை விட்டு தூர போன, என்னை மறந்து போன, என்னை ஆராதிக்காம போன, எனக்கு பயப்படாம போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் என் ஜனத்துக்கிட்ட போங்க. இந்த ஜனத்துக்கிட்ட போகாது. அந்த ஜனத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அவர்கள் என் ஜனம் கிடையாது. என்னை விட்டு தூரம் போன, என்னை மறந்து போன, என்னை விட்டு விலகின, என் கற்பனை கைக்குள்ள உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை மீறி போன என் ஜனமாகி இஸ்ரவேல் எங்க இருக்கலாம் அங்க போங்க சொன்னார். அல்லேலூயா. அவங்க இவரை புறக்கணித்தார்கள். யார? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் யூத குலத்தார், தேவ ஜனம், அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்துல புறப்பட்ட ஜனம். யார மறந்தாங்க? தேவனை, மெய் தேவனை, தன் தேவனை மறந்தார்கள். அவர்கள் மறந்ததினால், அவர்கள் புறக்கணித்ததினால் இந்த ஜனங்களை, அந்த ஜனங்களை கர்த்தர் பெரிந்து இந்த ஜனத்தை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. யாருக்காக வந்தாரு? நமக்காக வந்தார். இல்லைன்னா அந்த மகா ரட்சிப்பு வந்திருக்காது. இந்த மகா உன்னதமான தேவனை ஆராதிக்கக்கூடிய கிருபை நமக்கு வராது. அதை நமக்கு அவர் இலவசமாய் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? இலவசமாய் கர்த்தர் கிருபையை நமக்கு தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப 9ஆம் அதிகாரம் 4 பற்றி முடிச்சாச்சு. இப்ப ஒரு 4 வசனங்கள் டக்குன்னு முடிச்சுட்டு புரிய போறேன். சீக்கிரம் நான் உங்களுக்கு மேலோட சொல்லி போறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15, 16, 17 டக்குனு பார்ப்போம். 10ஆம் அதிகாரம் 15, 16, 17 சீக்கிரம். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். சொல்றேன். உங்களை புத்திமான்கள் நான் விளக்க சொல்ல போறேன். நான் நேரம் ஆச்சு வசனத்தை சொல்லி போயிடுறேன். உங்களை புத்திமான்கள் என்று நான் எண்ணி பேசுகிறேன். நான் சொல்கிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியா அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். 15, 16 முடிச்சீங்களா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியம். ரைட். நல்லா புரிஞ்சுக்கோ. 11ஆம் அதிகாரம் 20, 21, 22 படி. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்பொழுது முத்தி சாப்பிடுறான். அதுதான் சொன்னேன். பந்தியில உட்கார்ந்து இலை போறதுக்கு முன்னாடியே 4 பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க? பின்னாடி நின்னுறாங்க. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் தன் போஜனத்தை என்ன பண்ணிடுறான்? சாப்பிடுறான். படிங்க. எப்படி கொண்டு வர்றாரு? ஒருவன் பசியா இருக்கிறான். ஒருத்த பசியா சாப்பிடுறான். இன்னொருத்த நல்லா புரியுது. உங்களுக்கு புரியுதா? இந்த பரிசுத்த பிரதமர் எவ்வளவு தெளிவா பேசுறாரு. பசியா இருக்கிறவன் போய் பந்தியில என்ன பண்றான் முன்னாடியே. ஆனா இன்னொருத்த சைடுல போய் என்ன பண்றான்? ஆட்டோக்குள்ள ஒளிச்சு வண்டி விட்டு கிடந்த பார்க்கிங்ல போய் என்ன பண்றான்? ஓப்பன் பண்ணி குடிக்கிறான். 2 பேர் எங்க போயிருக்காங்க? பசியா இருக்கிறவன் அங்கதான் போயிருக்கிறான். வெறியா இருக்கிறவன் எங்க போயிருக்கிறான்? ஆனா பசியா சமூகம் சாப்பிடுறான். வெறியா இருக்கிறவன் என்ன பண்றான்? அவன் ஒருவன் பசியா இருக்கிறவன் என்ன பண்றான்? நீங்க எடுத்து கொடுங்க. அவனால சொந்த போஜனத்தை சாப்பிடுங்க. ஒருவன் பசியா இருக்கிறவன் ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே. அல்லேலூயா. நீ ஒருவர் பந்தி இருக்கும் போது இன்னொருத்தர் போக கூடாது. எல்லாரும் பந்தி எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது எல்லாருன்னா ஞானஸ்நானம் எடுக்காதவங்க கிடையாது. எல்லாரும் என்றால் நீயும் கணவன் பந்தி எடுக்கும் போது மனைவி என்ன பண்ணக்கூடாது? ஒருவன் பந்தி எடுக்கிறான். ஒரு புருஷன் இல்ல பொண்டாட்டி என்ன பண்ணுது? முடிக்க விரும்புறேன். மனைவி பந்தியில் இருக்கிறாங்க. புருஷன் என்ன பண்ணல? பந்தியில இல்ல. அல்லது புருஷன் பந்தியில் இருக்கிறாரு, மனைவி என்ன பண்ணல? அப்பா அம்மா பந்தியில் இருக்கிறாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணல? இல்ல. இது ராபோஜனம் இல்லவே. இது கர்த்தருடைய பந்தி கிடையாது. கணவன் மனைவியா இருந்தா என்ன பண்ணா? பந்தி எடுக்க. படிங்க. 15 எது படிக்கிறீங்க? 20, 21, 22. புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இருக்குது. வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபை என்ன பண்ணாத?
அசட்டை பண்ணி இல்லாதவர்களை இல்லாதவர் வெட்கப்படுத்துகிறீர்களோ ஆ, உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். புகழே. அல்லேலூயா. அப்ப பந்தினா யார எடுக்கணும்? யார் எடுக்கணும்? அதுதான் பந்தி. அதுதான் பந்தி. யோவான் 6:33-34. சீக்கிரம் முடிங்க, நான் வேற முடிச்சிடறேன். அவ்வளவுதான். யோவான் 6:33-34. வானத்திலிருந்து இறங்கி வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். கையத்தை கட்டளை பற்றி. அல்லேலூயா. என்ன அப்பம் இது? என்ன அப்பம்? ஜீவாப்பம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு யாருக்கு? உலகத்துக்கு. உலகம்னா யாரு? உனக்கு எனக்கு. உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் தந்த தேவன் அனுப்பின இந்த அப்பம். அப்புறம் அப்போது அவர்கள் 33-34 படிக்க. அப்போது அவர்கள் அவரை நோக்கி, இதான் முக்கியமான ஒரு வார்த்தை, இந்த செய்தியுடைய முக்கியமான வார்த்தை. அப்போது அவர்கள் அவரை நோக்கி, யாரு? சீஷர்கள், அவரை சுற்றி இருந்தவர்கள், அவர் கூட இருந்தவர்கள் கேட்கிறாங்க. அப்போது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, நல்லா கவனிங்கப்பா. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மாதந்தோறும் பந்தி இருக்கிறவர்களே, வருஷந்தோறும் பந்தி இருக்கிறவர்களே, தெளிவாய் கவனிங்கள். சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள். அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும். கைதறிக்கிறத பயன்படுத்துங்க. அல்லேலூயா. நல்ல கைதறி. சொல்ல ஆண்டவரே, இந்த அப்பத்தை வானத்திலிருந்து வந்த அப்பமாகிய உண்மை எங்களுக்கு எப்போது தாங்கப்பா. எப்ப கேட்டாங்க அவங்க? மாசத்துக்கு ஒரு முறை கேட்டாங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை கேட்டாங்களா? இல்ல மாதம் துவங்கி முதல் ஞாயிற்றுக்கிழமை? இல்ல பண்ணணும், அது கூட வேணாம், 2வது ஞாயிற்றுக்கிழமை இப்படியே கேட்டாங்க. வச்சுக்கினா பாரு, முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட முடியாது, 2வது ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுப்பாரு அவரு. இவர் 2வது ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க மாட்டாராம், 3வது ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பாரு. இவங்க வச்சுக்கினாங்க. ஆனா இங்க சீசர்கள் கேட்டார்கள். இதெல்லாம் தெரியாது, இந்த மெடிசன் தெரியாது. கமெண்ட் பண்றான் ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல, நீங்கள் எல்லாரும் உங்கள் ஊழியக்காரனை பார்த்தாக்கா ஸ்தோத்திரம் பண்றீங்கன்னு சொல்றோம். நல்லதா நல்லது இல்லையா? ஊழியக்காரனை மாத்திரம் இல்ல, உன் சகோதரியை பார்த்தா என்ன பண்ணுவ? நீ சகோதரனை பார்த்தா, ஊழியக்காரனை பார்த்தா, யாரை பார்த்தாலும் சொல்ல வேண்டியது என்னதான் சொல்லுவோம். நம்ம பார்த்தா சொல்ல மாட்டோமா? எதை கேட்கிறாரு? ஊழியக்காரனுக்கு சோதனை பண்ணக்கூடாது, கர்த்தருக்கு தான் சோதனை. யாருக்கு தான் சோதனை சொல்றாங்கப்பா? அவன் கமெண்ட் போடுறான். நான் போட சொன்னேன், அவனை நெத்தி அடி அவனை. இப்படி வார்த்தையை கொண்டு திரிக்கிறவர்கள் மத்தியில கர்த்தர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. சோதனை யாருக்கு தான் பண்றான்? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர். யாருக்கு இந்த மகிமை? அது யாருக்கு மகிமை? எந்த அறிவு கூட இல்ல உனக்கு. ஊழியக்காரனுக்கு சோத்திரம் கிடையாதா? கர்த்தர் தான் சோத்திரமா? கர்த்தர் தான் சோத்திரம் பண்றாங்க. ஊழியக்காரர்களை பார்த்த உடனே, தன் சகோதரியை பார்த்த உடனே, யார சோத்திரம் பண்றாங்க? முட்டாளே, அறிவில்லாதவனே, இது கூட தெரியாது உனக்கு. இதை போடு, முட்டாளே, அறிவில்லாதவனே, அற்ப பையிலே, இதை கட் பண்ணி போடு அவனுக்கு. இது சாதமா நடக்கிற விஷயம். அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை இப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 49 டக்குனு முடிச்சிருப்பாங்க. 49 டக்குனு படி. நல்லா கொஞ்சம் உங்கள் பிதா பாரு, உங்கள் பிதா. நான் என்ன கேட்கறேன்னா,
சீசனுக்கு கேட்டாங்க இந்த அப்பத்தை எப்போது எங்களுக்கு கொடுக்கணும்னாங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு நமக்கு? கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? 8 வாசிப்பாரு முடிச்சிருவோம். 27 அப்போஸ்தலர் 27 நல்லா படிக்கணும். இது உங்களுக்கு தெளிவா இருக்கட்டும். வாரத்தின் முதல் நாள் அப்போஸ்தலர் கேட்டாங்க, சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்போது எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டாங்க. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வாரத்தில் முதல் நாள் வாரத்தில் முதல் நாளில் அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. யார் சீசன்? யார் சீசன்? யார் சீசன்? யார் சீசன்? சீக்கிரம். எப்படி கிறிஸ்துவ மாறின? எப்படி கிறிஸ்துவ மாறின? சீக்கிரம். டக்கு டக்கு இந்த செய்தியிலேயே நீ எழுதி வச்சிருப்ப. நீ டைரியில் எழுதினா சொல்லியிருப்ப. நீ இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி யோவான் 8:31 நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீசராயிருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் சீசன்? யார் சீசன்? உபதேசத்தில் நிலைத்திருந்தால். எது உபதேசம்? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவை குமாரனை உடையவன். அல்லேலூயா. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 2:47-11-26 தெளிவா சொல்லப்படுகிறது. முதல் அந்தியோகியாவிலே சீசனுக்கு தான் கிறிஸ்தவம் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அல்லேலூயா. முதல் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். எந்த உபதேசம்? கிறிஸ்துவின் உபதேசம். எந்த உடன்படிக்கை? அது கிறிஸ்துவின் உடன்படிக்கை. அது எது? இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. வாரந்தோறும் அப்பம் விட்டார்கள். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீசர்கள் கூடி வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அப்ப நாம செய்து சரியா தவறா? வாரம் தெருவந்து சவரா தரியா தவறா? அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகருடைய கண்களை, அநேக ஊழியர்களுடைய கண்களை, அநேக இருளின் ஆவியை கர்த்தர் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனி அநேகர் வாரம் இனி திருவத்தை அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். பிசாசின் கிரியை கர்த்தர் நீக்கி கர்த்தர் வெளிச்சத்தை ஒவ்வொரு சமயத்திலும் அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லு பாப்பா. அல்லேலூயா. நான் இதோட முடிக்கிறேன். அந்த டெக்னிக்கல் படிச்சு படிங்க. 49-49 டெக்னிக்கல் படிங்க. 6ஆம் அதிகாரத்துல உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்திருந்தோம். வனாந்தரத்தில் என்ன மன்னா? போன வாரம் பார்த்தேன். அது என்னதென்று தெரியாதிருந்தார்கள். மோசே சொன்னா இது கர்த்தர் உங்களுக்கு தந்த மன்னா. அல்லேலூயா. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் செத்துட்டாங்க. அந்த மன்னா வானத்திலிருந்து கர்த்தர் அனுப்பின மன்னாவை பிதாக்கள் புசித்தார்கள். புசித்தவர்கள் என்ன ஆயிட்டாங்க? செத்துட்டாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு பாரு. இதிலே புசிக்கிறவன் கையெழுத்து. இதே புசிக்கிறவன் வைக்காமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்தா போயிட்டாங்க. அந்த அப்பத்தை புசித்தாங்க, செஞ்சுட்டாங்க. நானே அப்பமும் மாறி நான் வந்துட்டேன். ஆமென். அப்பமாக நானே வந்து என் சரீரத்தை விட்டு உனக்கு கொடுத்துட்டேன். இதை புசித்தா நீ மரிக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அப்புறம் இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின கைதை கட்டமை படி. அப்ப நீ புசிக்கிற அப்பத்துக்கு பேர் என்னது? ஜீவாப்பம். கையில வாங்கும்போது என்ன இருக்குதா? துடிப்பு. அதான் போன வாரம் எனக்கு வெளிப்படுத்தாரு. உன் கையில் இருக்கிற சரீரம் துடிப்பதை நீ பாரு. உன் கையில் இருக்கிற சரீரம், விட்டு கொடுக்கப்பட்ட சரீரம் துடிப்பதை பாரு. அதில் உயிர் இருக்குது. அது என்ன பாதி பேரு? ஜீவாப்பம். ஆமென். ஆமென். இந்த அப்பத்தை புசிக்க, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. போதும், நான் முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. இந்த அப்பத்தை புசித்தா எப்ப புசிக்கிறீங்க?
எப்ப புசிக்கணும்? வாரத்தின் முதல் நாள். எது வாரத்தின் முதல் நாள்? என்னைக்கு முதல் நாள்? இன்னைக்குதான். அதான் உயிர்த்த நாள், ஞாயிற்றுக்கிழமை. அதான் வாரத்தின் முதல் நாள். இந்த நாளை நாம் கொண்டாடுவோம், மகிழ்ந்து களி கூறுவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணினா இதிலே அப்பத்தை புசிக்க வருவோம். கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தர் வழிநடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ரைட்.